ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி பொடி எப்படி திரிக்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தங்க ஒரு மாதிரி திரிப்பாங்க. நம்ம எப்படி திரிப்போமோ அதே மாதிரி செஞ்சு காட்டுறேன் நான் இன்றைக்கி. கருப்பு உளுந்து ஒரு 2.5 கிளாஸ் அளவுக்கு தோல் உளுந்தாகவே எடுத்துக்கோங்க. ஒயிட் உளுந்தை விட கருப்பு உளுந்து தான் ஹெல்தி. அதனால கருப்பு உளுந்தே எடுத்துருக்கிறேன் நான். அதை நல்லா ஒரு பேனில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா லைட் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வருங்க. ஒவ்வொருத்தங்க பொரிகடலை கடலைப்பருப்பு ஆட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நாங்கள் எங்கள் வீட்டில் அப்படி ஆட் பண்ண மாட்டோம். எங்கள் வீட்டில் எப்படி செய்வோமோ அதை மாதிரி செஞ்சு காட்டியிருக்கிறேன் நான். நல்லா அதை வருங்க, லைட் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு வருங்க. எவ்வளோ டைம் வறுக்கிறோமோ அதை பொறுத்து தான் பொடியோட லைஃப் இருக்கும். ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இல்லைனா சீக்கிரமாக பொடி கெட்டு போயிடும். இதை நல்லா வறுத்துட்டு ஒரு தட்டில் நல்லா கொட்டிடுங்க. நம்ம எல்லாமே ஒன்றாவே வறுத்து ஆற வச்சு தான் அரைக்க போகிறோம். அதனால் ஒரு தட்டில் வறுத்ததை கொட்டிடுங்க. அப்புறமா நான் காமிச்சிருக்கேன் இல்லையா, அதே கிளாஸில் ஒரு அரை கிளாஸ்க்கு கொஞ்சம் கூட எள் எடுத்துருக்கிறேன். கருப்பு எள் எடுத்துருக்கிறேன். வெள்ளை எள் சேர்க்குறவங்களா இருந்தால் நீங்கள் வெள்ளை எள் எடுத்துக்கோங்க. கலர் பொடியோட கலர் எள் என்ன கலர் எள் சேர்க்குறீங்களோ அதை பொறுத்து தான் சேஞ்ச் ஆகும். வெள்ளை எள் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயிட் கலரில் வரும் பொடி. நம்ம கருப்பு எள் சேர்த்துக்கனால கொஞ்சம் டார்க் கலராக வரும். அதையும் நல்லா வறுத்துட்டு சிம்மில் வச்சு வறுத்து அதே தட்டில் கொட்டிக்கோங்க. உளுந்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கூடயே கொட்டிக்கிட்டு அதே பேனில் ஒரு 2 ட்ராப் போல் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிட்டு அதில் காயம் ஒரு 3 துண்டு கட்டிக்காயம் இருக்குல்ல, அதை நல்லா பொரிய விட்டுருக்குறேன். கட்டிக்காயம் இல்லைனா நீங்கள் காயத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் காயம் இருந்தனால அதையே பொரிய வச்சுருக்கிறேன். எண்ணெயில் லைட்டாக பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆனதும் அதையும் இந்த காமிச்சிருக்கையில இந்த மணி பொரிஞ்சு வந்தப்புறம் அதையும் எடுத்துடலாம். எடுத்து அது கூடயே ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா அதில் ஆயில் இன்னும் 2 ட்ராப்ஸ் போட்டதில் கொஞ்சம் ஆயில் இருக்கும்ல, அதுலேயே இந்த பூண்டு அப்படி போடுங்க. ஒரு 10 பல்லு போல் பூண்டு அப்படியே எடுத்து அதையும் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் நல்லா அதிலே வருங்க. வறுத்துட்டு அதையும் அந்த தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அந்த ஆயில் இருக்குல்ல, லைட்டாக ஆயில் இருக்குல்ல, அதனால அந்த பேன்லேயே மறுபடியும் வத்தல், மிளகா வத்தல் உங்கள் காரத்துக்கு தக்கன போட்டுக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு ரொம்ப இட்லி பொடி பிடிக்கும். அதனால எங்கள் வீட்டில் நான் கம்மியாக தான் காரம் சேர்த்துருக்குறேன். ஒரு 8 வத்தல் போல் போட்டிருக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் காரத்துக்கு தக்கன அதிகமாக காரம் சேர்ப்பீங்கன்னா ஒரு 12 வத்தல் போல் போட்டுக்கோங்க. நான் 8 தான் போட்டிருக்கிறேன். குட்டி வத்தலை நீங்கள் அதை பொறுத்து சேர்த்து அதையும் வறுத்துட்டு ஆற வைங்க. கருவேப்பிலை ஒரு கைப்பிடி போல் போட்டிருக்கிறேன். அதையும் நல்லா இப்படி ரோஸ்ட் பண்ணுங்கள் சிம்லே வச்சு. அதை நீங்கள் தொட்டு அழுத்துனீங்கன்னா அப்படி நொறுங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு நல்லா கருவேப்பிலை வறுபடணும். நான் அந்த காட்டியிருக்கேன் இல்லையா, நொறுங்குதில்ல, அந்த மாதிரி நல்லா நொறுங்குற அளவுக்கு நல்லா வருங்க. அதையும் இல்லைனா அதில் இருக்கிற தண்ணி பதம் கூட அந்த பொடியை கெட்டு போக வச்சிடும். வறுத்து அதையும் அதோட உளுந்து கூட கொட்டிடுங்க. அந்த பிளேட்டில் கொட்டிட்டு எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். குறன்னு நைஸாக அரைச்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாகிடும். அதனால் கொஞ்சம் குறன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். இதில் எள்ளை மட்டும் தனியாக வச்சுக்கோங்க. மித்த எல்லாத்தையும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைங்க. திரிச்சதுக்கப்புறமா அதுக்கடுத்து எள்ளை சேருங்க. ஃபஸ்ட்லேயே சேர்த்திங்கன்னா கீழே ஒட்டிக்கும். அப்படி லாஸ்ட்டாக சேருங்க. அதனால எள்ளை கடைசியாக போடுங்க எப்போதுமே. எள்ளை கடைசியாக போட்டிங்கன்னா ஒரு சுற்றுறதுக்குள்ளே ரெடி ஆகிடும். சால்ட்டு தேவையான அளவுக்கு இப்போ இந்த அளவு வரும்போது சேர்த்துக்கிட்டு இந்த காயத்தை 3 துண்டையும் லைட்டாக தட்டி இதுக்குள்ளே போட்டுருங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு கல் வச்சு தட்டிட்டு உள்ளே ஆட் பண்ணி திரிச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பரப்பரன்னு திரிங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா ஆற வைங்க. தட்டில் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா கெட்டு போகாது. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலை.